வேதா டாக்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேதப்பிரியா செல்வராஜ். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவாக பேசி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் அடுக்கி வருகிறார். இப்படி இருக்கும் பொழுது அதிமுக தாவேகாவை கூட்டணிக்கு அழைக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் எல்லோர் மத்தியிலும் இப்போது இருக்கிறது. அதை பற்றிய விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தின் சட்டசபை மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கு. நேற்று 2வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கூட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க. இந்த கருப்பு பேட்ஜ் ஆனது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, கரூர் உயிரிழப்பு மற்றும் நாமக்கல் கிட்னி திருட்டு, இந்த 2 விஷயத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த கருப்பு பேட்ஜ் அணிந்து அவர்கள் எல்லோரும் உள்ள வராங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்துல சபாநாயகர் அப்பாவு ரொம்ப கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறாரு. உனக்கு ரொம்ப நக்கல் அதிகம்தாயா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எல்லாருக்குமே ரத்த கொதிப்பு இருக்கா, அதனாலதான் எல்லாரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து வரீங்களா அப்படின்ட்டு அங்க ஒரு காமெடி பண்றாராம். இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு, சிறையில இருக்கிறவங்களுக்கு அடையாளமாக இந்த கருப்பு பேட்ஜ் அணியப்படும், அப்படி அவங்க அடையாளமா, அவங்களுடைய அடையாளத்தை காட்டுறாங்க அப்படின்னு அவரும் கிண்டல் அடிச்சிருக்கிறார். இப்படியாக சட்டசபை கூட்டத்திற்குள்ள அதிமுகவினர் நுழைஞ்சிருக்கிறாங்க. சட்டசபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் கரூர் விவகாரம் குறித்து ஒவ்வொன்றாக அவர் பேசி வந்திருக்கிறார். முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகாவின் தலைவர் பெயரையோ இல்ல வேற எந்த பொறுப்புல இருக்கவங்க பெயரையோ அங்க பயன்படுத்தல. தாவேகா அதை மட்டுமே பயன்படுத்தி அவர் பேசியிருக்கிறாரு. விஜயின் தாமதமான வருகை தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயோட வருகை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை இருக்கும் அப்படின்னு அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனா சோசியல் மீடியால பேசும் பொழுது இல்ல செய்தியாளர்கள்ட்ட பேசும் பொழுது மதியம் 12 மணிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் அதற்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் இது எதுவுமே தயார் செய்யப்படல. முன்னேற்பாடுகள் சரியானபடி இல்ல. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் முன்னாடியே கூட்டம் கூடி அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளும் அங்கு சரிவர செய்யப்படல அப்படிங்கிறதுனாலதான் மக்களுடைய உயிரிழப்புக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னும் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் கரூருக்கு 7 மணிக்கு தான் வந்தாரு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்திருக்காரு. இதன் காரணமாக தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா நாங்க தனிப்பட்ட நபர் மீது இந்த குற்றச்சாட்டை நாங்க வைக்கல. எங்களுக்கு மக்களோட உயிர் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து அவர் பேசும்பொழுது கள்ளக்குறிச்சி விவகாரத்துல மரணம் அடைந்தது வேற, ஆனா கரூர்ல மரணம் அடைந்தது அப்பாவி மக்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னால வீட்டுல இருக்க முடியல அப்படிலாம் பேசியிருக்காரு. இதற்கிடையில தான் அதிமுக எம்எல்ஏ எல்லாம் கூட்டத்தை வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை இபிஎஸ் சந்திச்சிருக்கிறாரு. அவரு பல குற்றச்சாட்டுகளை திமுக மீது அடுக்கி வராரு. அதுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கூட்டம் நடத்துறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இத்தனை மக்கள் இவ்வளவு பேர் தான் அங்க போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் தமிழக அரசு எப்படி அனுமதித்தது? ஏற்கனவே தாவேகாவின் கூட்டத்தை பார்த்திருக்கு, இதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல மாநாடுகள்ல பார்த்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் எப்படி இருக்க முடியும் தெரிஞ்சுதானே காவல்துறை உள்ள அனுமதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரு பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம மாநிலத்தில் நடக்கிற எல்லாத்துக்குமே அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு தேவையான வசதிகளை பாதுகாப்ப அரசுதான் செய்திருக்கணும். தாவேகாவை குற்றம் சாட்டுவதுல எந்தவித நியாயமும் இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சியில 68 பேர் மரணம் அடைஞ்சாங்க. சென்னை ரோட் ஷோல 5 பேர் மரணம் அடைந்தாங்க. இந்த மரணங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை கரூர் விவகாரத்துல மட்டும் எப்படி திமுகவுக்கு வந்தது அப்படின்னும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்படி தொடர்ந்து இபிஎஸ் தாவேகாவுக்கு ஆதரவா பேசி வராரு. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக தாவேகாவை கூட்டணிக்கு அழைக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் எழுந்து வருது. இது மட்டும் இல்லாம அதிமுக தாவேகாவை கூட்டணிக்கு அழைத்ததாகவும், பொங்கலுக்கு பிறகு இதற்கான பதிலை சொல்கிறேன் என்று தாவேகாவின் தலைவர் விஜய் சொன்னதாகவும் ஒரு செய்தி பரவி வருது. தாவேகா அதிமுகவோடு கூட்டணி வைக்குமா, பாஜகவோடு கூட்டணி வைக்குமா? ஏன்னா அரசியல் இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும். ஒரு நிலையான நிலைப்பாடு அப்படிங்கிறது அரசியல்ல கிடையாது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். யார் யாரோடு கூட்டணி, பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.